நிகழ்தகவு. வேலை வாங்கி தருவதாக கூறி இளம் பெண்களை காரில் ஏற்றிய கும்பல். ஓடும் காரில் மது அருந்திவிட்டு பெண்களிடம் அத்துமீறல். தடுத்த 19 வயது இளம் பெண்ணை காரில் இருந்து தூக்கி வீசிய கொடூரம். பின்னால் வந்த மற்றொரு வாகனம் ஏறி இறங்கியதில் பரிதாபமாக உயிரிழந்த இளம்பெண். மற்றொரு இளம்பெண்ணை காருக்குள் வைத்தே சிதைத்து சின்னாபின்னமாக்கிய அரக்கன்கள். குலை நடுங்க வைக்கும் பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவை சேர்ந்த 17 வயது சிறுமியும் 19 வயது இளம்பெண்ணும் அங்க உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 19 வயது இளம்பெண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞர் வேற ஒரு பெரிய கம்பெனியில நல்ல சம்பளத்துக்கு வேலை வாங்கி தரதா அந்த இளம் பெண் கிட்ட சொல்லியிருக்காரு. அதோட அந்த கம்பெனியில வேலை பார்க்கிற ஒருத்தரை நேர்ல போய் பார்க்க வேண்டி இருக்குன்னு சொல்லி அந்த இளம் பெண்ணை கூப்பிட்டிருக்காரு. அந்த 19 வயது இளம் பெண் தன் கூட ஆபீஸ்ல ஒன்னா வேலை பார்க்கிற 17 வயது சிறுமியையும் கூட அழைச்சிட்டு போயிருக்காங்க. வேலை பார்க்கிற ஆபீஸ்க்கு முன்னாடி 2 பேரும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த இளம் பெண்ணுக்கு தெரிஞ்ச நபர் கார்ல வந்து பிக்கப் பண்ணியிருக்காரு. காருக்குள்ள ஏறின 2 பெண்களும் அதிர்ச்சி ஆகி இருக்காங்க. ஏன்னா காருக்குள்ள இன்னொரு இளைஞர் உட்கார்ந்து இருந்திருக்காரு. யார் இவருன்னு பொண்ணுங்க 2 பேரும் பதற்றத்தோட கேட்டப்போ, இவரும் என்னுடைய ஃப்ரெண்டு தான், இவருக்கு தெரிஞ்சவங்க அந்த கம்பெனியில வேலை பார்க்கறாங்க, அதான் அவனையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. கிரேட்டர் நொய்டாவில் இருந்து லக்னோவை நோக்கி கார் போயிட்டு இருந்திருக்கு. நடு வழியில அந்த கார்ல இன்னொரு இளைஞர் வேற ஏறி இருக்காரு. 3 இளைஞர்கள் கார்ல இருக்கிறத பார்த்து அந்த 2 பெண்களுக்கும் பதற்றம் ஆகியிருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால இன்னொரு நாள் அந்த ஆபீஸ்க்கு போய்க்கலாம், இப்போ எங்களை இங்கேயே இறக்கி விட்டுருங்கன்னு அந்த 2 பொண்ணுங்களும் இளைஞர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க பேச்ச கண்டுக்காத 3 இளைஞர்களும் ஓடுற காருக்குள்ள வச்சு மது அருந்தி இருக்காங்க. இளைஞர்கள் மது அருந்தினதை பார்த்து ஏற்கனவே பதற்றத்துல இருந்த பொண்ணுங்களுக்கு டென்ஷன் அதிகமாகி இருக்குது. அதோட சேர்ந்து அந்த 2 பொண்ணுங்க கிட்டையும் அத்துமீறி நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 19 வயது இளம்பெண் அந்த இளைஞர்கள் கிட்ட இப்போ உடனே காரை நிறுத்த போறீங்களா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணவான்னு கேட்டு தன்னுடைய செல்போனை எடுத்திருக்காங்க. உடனே அந்த இளைஞர்கள் செல்போனை பறிச்சுக்கிட்டு இளம் பெண்ணை தாக்கி இருக்காங்க. அப்போ இளம்பெண் கோபமா கத்த, இளைஞர்களும் பதிலுக்கு கத்தன்னு காருக்குள்ள வச்சு பயங்கர சண்டை வந்திருக்கு. அந்த வாக்குவாதம் முற்றுனதுனால 3 இளைஞர்களும் சேர்ந்து அந்த இளம் பெண்ணை ஓடுற கார்ல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்தது மீரட் புலந்தர் சாகர் தேசிய நெடுஞ்சாலையில வச்சு. தேசிய நெடுஞ்சாலைங்கிறதால ரோட்ல விழுந்த இளம்பெண் மேல பின்னாடி வந்த மற்றொரு வாகனம் ஏறி இறங்கியிருக்கு. இதுல சம்பவ இடத்திலேயே அந்த இளம்பெண் உயிரிழந்துட்டாங்க. 19 வயது இளம்பெண்ணை கார்ல இருந்து தள்ளி விட்டுட்டு நிக்காம போன அந்த 3 பேரும் கார்ல இருந்த 17 வயசு சிறுமிய கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரம் காரை நிறுத்தாம ஓட்டிக்கிட்டு காருக்குள்ள வச்சே 3 பேரும் அந்த அப்பாவி சிறுமியை மாறி மாறி சிதைச்சு சின்னா பின்னமாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் போதையில மயக்கம் அடைஞ்சதால அந்த சிறுமி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு குர்ஜா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் நடத்தின விசாரணையில கிரேட்டர் நொய்டாவை சேர்ந்த சந்தீப், அமித், காசியாபாத்தை சேர்ந்த கௌரவ் ஆகிய 3 பேரும் தான் இந்த கொடூர செயல்ல ஈடுபட்டிருக்கிறது தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த 3 இளைஞர்களும் புலந்த் சாகர் பகுதியில பதுங்கி இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்குது. அதன் அடிப்படையில அங்க போன போலீஸ் மேல 3 பேரும் துப்பாக்கி சூடு நடத்தி தப்பிச்சு போக பார்த்திருக்காங்க. அப்போ போலீஸும் பதிலுக்கு துப்பாக்கியால சுட்டதுல சந்தீப் மற்றும் கௌரவுடைய காலில் குண்டு பாஞ்சிருக்கு. குண்டு பட்டதுல அந்த 2 பேரும் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் பிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அமித்தையும் போலீஸ் மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓடுற கார்ல இருந்து இளம் பெண்ணை தள்ளி விட்டு கொன்னதோட
17 வயசு சிறுமிய கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நிகழ்தகவு